பிரஜஸ்பில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் இன்று கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைய இந்த நாளிலே கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். யார் அந்த அரசர்? மகிமையின் அரசர், அருளை பொழிகின்ற அரசர், அன்பின் அரசர், அமைதியின் அரசர், மகிழ்ச்சியின் அரசர், ஒற்றுமையின் அரசர், தியாகத்தின் அரசர், அர்ப்பணிப்பின் அரசர். அவர்தான் கிறிஸ்து அரசர். நிலையாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசராக இன்றும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த அரசருடைய பாதையிலே செல்ல வேண்டிய நாங்கள் எவ்வாறான வாழ்க்கை நெறிமுறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றார். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றார். அரசன் எவ்வழியோ அவ்வழியேதான் மக்களும் என்று சொல்லுவார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து எவ்வழியோ அவ்வழியில்தான் நானும் நீங்களும் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றார் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து அரசர் எங்களுக்கு இன்று சொல்லித் தருகின்றார். கிறிஸ்து அரசனுடைய வழியிலே செல்ல வேண்டிய எங்களின் அன்பின் கனாகனம் என்ன? அமைதியின் கனாகனம் என்ன? அர்ப்பணிப்பின் கனாகனம் என்ன? தியாகத்தின் கனாகனம் என்ன? உண்மையின் தாற்பயம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் தரக்கூடிய அளவிற்கு அந்த அரசர் எங்கள் மேல் அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பின் வெளிப்படையான அரசர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு கிறிஸ்து அரசர் எங்கள் மேல் அன்பு கொண்டிருந்தார் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய அன்பின் கனாகனம் என்ன? அன்பு எங்கே? அமைதி எங்கே? ஆறுதல் எங்கே? ஒற்றுமை எங்கே? மகிழ்ச்சி எங்கே? ஆறுதல் எங்கே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம், ஏங்கி அலைந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கிடைக்காதா? அமைதி கிடைக்காதா? ஆறுதல் கிடைக்காதா? ஒற்றுமை கிடைக்காதா? மகிழ்ச்சி கிடைக்காதா என்று தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். தேடுவோம், கிறிஸ்து அரசரை தேடுவோம். அந்த அரசுரிமையிலே நாங்கள் உரிமை பிள்ளைகளாக வாழ எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் மூலமாக கிறிஸ்து அரசரை அன்பு செய்வோம். ஒருவர் ஒருவருக்கு அமைதியை கொடுத்து ஒற்றுமையை நிலைநாட்டி மகிழ்ச்சியோடு வாழ நாங்கள் வழி செல்லுகின்ற பொழுது கிறிஸ்து அரசரோடு நாங்கள் வழி செல்பவர்களாக மாற்றம் பெறுகின்றோம். இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று நாங்கள் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை உரிமையோடு, மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு, அன்போடு கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து அரசரிலே விளங்கிய அந்த புனிதமான தன்மையான வாழ்க்கை நிலைகளும், அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டிய நெறிமுறைகளும், அவருடைய வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு தந்த அனைத்து பண்புகளும் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
இவ்வாறான வளர்ச்சியோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுதுதான் கிறிஸ்து அரசருக்கு சாட்சியம் பகவர்களாகவும் அவருடைய அன்பு பிள்ளைகளாகவும் அவருடைய அரசிலே வாழுகின்ற உரிமை பிள்ளைகளாகவும் நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆட்சியிலே இருக்கிறோம். அன்பின் ஆட்சி, அமைதியின் ஆட்சி, ஆறுதலின் ஆட்சி, மகிழ்ச்சியின் ஆட்சி, ஒற்றுமையின் ஆட்சி, இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய நானும் நீங்களும் அவருடைய பண்புகளை எடுத்து செல்லும், எடுத்து கொடுக்கும், எடுத்து பகிரும் இறை அரசிலே வாழுகின்ற இறை அரசுக்கு உரிய இறை அரசராகிய கிறிஸ்தவற்குரிய பண்புகளோடும் மதிப்பீடுகளோடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவனுடைய அரசிலே நிலை கொண்டவர்களாக வாழுகின்றோம். கிறிஸ்துவனுடைய ஆட்சியினுடைய தன்மையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே அவருடைய அருளிலும் ஆசீரிலும் பிரசன்னத்திலும் ஆளுகையிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வுகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நின்று அவருடைய அருளும் ஆசீரும் உங்கள் உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு அருள் பாலிப்பாராக. அன்னைமரி மூலமாக கிறிஸ்து அரசருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய பாதையிலே பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.